ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ட்ரூத் புத்தகத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை மீண்டும் இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை. வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம். எனவே அந்த கணியன் பூங்குன்றனாருடைய வார்த்தைகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. தமிழ் கலாச்சாரத்தில் நாம் படிக்கிற அந்த பெருமைமிகு வார்த்தைகள், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாரும் உறவினர்கள், எல்லாரும் மனிதர்கள். எனவே எனக்கு இருக்கிற அந்த உணர்வு, எனக்கு தேவைப்படுகிற அந்த ஒரு சூழல், மற்றவருக்கும் தேவைப்படுகிற அந்த ஒரு புரிதல் தன்மை நம்ம இணைக்கிறது, ஒரு குடும்பமாக ஒரே சமூகமாக அது இணைக்கின்றது. அதை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். கனிமொழி கூறுகின்றீர், நல்ல வார்த்தைகளை ஆசி மொழியை சொல்கிறீங்க, கருணைமிகும் கண்கொண்டும் என்னை பார்க்குறீங்க, பரிவும் காட்டுறீங்க, எனக்கு இன்னும் வேறு என்ன தேவை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புவதை போல இது அமைகின்றது. அடுத்தது பாருங்கள், அடுத்ததெல்லாம் நெரேஷன், ஒரு விவரிப்பு. 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. உணவு வேலை வந்ததும் போவாசு ரூத்திடம், இங்கே வந்து இந்த அப்பத்தை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து சாப்பிடு என்றார். அவரும் அவ்வாறே போய் அறுவடையாளர்களுடன் உட்கார்ந்து கொண்டார். போவாசு அவருக்கு வறுத்த பயரும் கொடுத்தார். அவர் பசித்தீர உண்ட பின்னும் சிறிதளவு உணவு எஞ்சியது. ஸோ இங்கே பாருங்கள், இதுவரைக்கும் 8வது வசனத்திலிருந்து போவாசு, வயலில் நீ வந்து கதிர்களை சேகரித்துக்கொள், என்னுடைய வயல்லையே இரு, என்னுடைய பணியாளர்களோடையே தங்கியிரு, பெண்களோடு இரு, அவர்களும் உனக்கு தாகம் எடுத்தால் அவங்களோட போய் அவங்க நிரப்பி வைத்திருக்கிற பாண்டங்களில் தாராளமாக அனுமதி கொடுக்கின்றார், உத்தரவு கொடுக்கின்றார். அதுக்கப்புறமும் நீ செஞ்ச நல்ல காரியங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அதையும் சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ராயலினுடைய வாழும் கடவுளினுடைய இறகுகளை தேடி நீ வந்திருக்கிறாய், அவர் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பார் என்று ஆசிமொழி நிறைவாக கொடுப்பார் என்பதையும் சொல்லுகிறார். ஸோ இதெல்லாம் முடிவாக 13வது வசனத்தில் நான் பார்க்குறோம். இப்போது போவாசு தொடர்ந்து சொல்லுகின்றார். தொடர்ந்து எப்படி 8வது வசனத்தில் ஆரம்பித்தாரோ அதே மாதிரி இங்கே உணவு வேலை வந்ததும் போவாசு ரூத்திடம் நேரடியாக பேசுகின்றார். ஸோ போவாசு தான் இங்கே அதிகமாக பேசுகின்றார். ரூத்து 10வது வசனத்தில் பேசினார். அடுத்தது 13வது வசனம், 2 வசனத்தில் தான் நம்ம ரூத்தினுடைய ஒரு லிமிட்டட் வேர்ட்ஸ். ஆனால் இங்கே அதிகமாக போவாசு பேசுகிறார் என்றால் அவர் அந்த பெண்ணுக்கு உரிமையாளர் என்பதை மறைமுகமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இதுவரைக்கும் 13வது வசனம் வரைக்கும் ரூத்துக்கு போவாசு யாருன்னு தெரியாது, இந்த எளிமலைக்கு வெளியாக உறவினர்ன்றதெல்லாம் தெரியாது. ஆனால் போவாசுக்கு தெரியும். எனவே இங்கே பாருங்கள், உணவு வேலை வந்ததும் போவாசு ரூத்திடம், இங்கே வந்து இந்த அப்பத்தை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து சாப்பிடு என்றார். இது மிக முக்கியமான ஒன்று. எப்படி அப்படின்னு சொன்னால், நிறைவாக அவருக்கு உண்ண கொடுக்கின்றார். நிறைவாக, போதுமான அளவு. இங்கே வந்து இந்த அப்பத்தை எடுத்து புளித்த திராட்சை, அப்பமும் திராட்சை ரசமும் ஒன்றாக கொடுக்கப்படுகின்றது. அப்படி என்றால் போதுமான அளவு சுவை மிகுந்த உணவு, தரமான உணவு போதுமான அளவு கொடுக்கப்படுகின்றது. எனவே ரூத்துக்கு சிறிது சிறிதாக அவருடைய தேவை நிவர்த்தி செய்யப்படுகிறது, பூர்த்தி செய்யப்படுகிறது. அது நிறைவாக கிடைக்கப்பட போகிறது என்பதனுடைய அடையாளமாகத்தான் இங்கே பார்க்குறோம். அவருடைய அந்த ஃபேவர்ஸ், போவாசனுடைய அந்த நலன் சார்ந்த செயல்கள் படிப்படியாக எப்படி உயர்வு நிலைக்கு செல்கிறது என்பதை நான் பார்க்குறோம். புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து சாப்பிடு என்றார். அவரும் அவ்வாறே போய் அறுவடையாள்களோடு உட்கார்ந்து கொண்டார். அப்போ போவாசு அவருக்கு வறுத்த பயரும் கொடுத்தார், எக்ஸ்ட்ரா உணவு. ஸோ டென்சில்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த வறுத்த பயிர்,
அது லேவியர் புத்தகம், விடுதலை பயணம், இதிலெல்லாம் பல இடங்களில் நாம் பார்க்கலாம். வறுத்த பயிறு, தானிய வகைகள், அதை கூழாக்கி சாப்பிடுவது, இதெல்லாம் வந்து அவர்களுடைய கலாச்சாரத்தில் இருந்த ஒன்று. எனவே அப்பம், திராட்சரசம் மட்டுமல்ல, வறுத்த பயிரும் கொடுக்கின்றார். அந்த அளவுக்கு அந்த ரூத்தின் மேல் தனக்கு இருக்கிற பொறுப்பை உணர்கிறார். ஸோ அது நமக்கு மிக முக்கியம். கடமை மட்டுமல்ல, பொறுப்பை உணர்ந்து அதை செயல்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறையை நாம் பார்க்கின்றோம். இது வரைக்கும் அவர் எடுத்தோடனே அந்த கண்காணிப்பாளரிடம் தான் கேட்டாங்க, இவர் யார் வீட்டு பெண் என்று. அதுக்கப்புறம் இவர் தான் தொடர்ந்து ரூத்தோடு அணுகி சென்று அவரோடு உரையாடுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது உணவு கொடுக்கின்றார். ஹி இஸ் ஃபீடிங் ரூத். ஓகே, அவர் பசிதீர உண்ட பின்னும் சிறிதளவு உணவு எஞ்சியது. பசிதீர, இது வந்து ஒரு லிட்ரரி டிவைஸ், இலக்கிய யுக்தி. பசிதீர உண்ட பிற்பாடு, ஏன்னா புதிய ஏற்பாட்டில் நான் பார்க்குறோம், அத்தனாயிரம் மக்கள் ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த அப்பமும் மீன் துண்டுகளும் சாப்பிட்ட பிற்பாடும் நிறைய சாப்பிட்டார்கள். அத்தனை பேர் சாப்பிட்ட பிற்பாடும் மீதி இருந்தது. சஃபிஷியன்சி, போதுமான அளவு அவருக்கு உணவு கிடைத்தது என்பதனுடைய அடையாளமாக இதை நான் பார்க்குறோம். பசிதீர உண்ட பின், அப்போ அவர் எவ்வளோ தூரம் பசியாக இருந்தார், அவர் நல்லா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு, அதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு எளிமையான கைம்பெண், மாமியாவை கவனிக்க வேண்டிய ஒரு கூடுதல் பொறுப்பு, தனியாக கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க என்னைக்கு தானியங்களை சேர்த்து நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க 2 பேரும். எனவே தான் இங்கே பார்க்குற ஒன்று, பசிதீர உண்ட பின்னும் சிறிதளவு உணவு எஞ்சியது. ஸோ ரூத்துக்கு சிறிது சிறிதாக அவருக்கு பாதுகாப்பு, அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். 15வது வசனத்தை வாசிங்க கொஞ்சம். பிறகு அவர் மீண்டும் கதிர் பொறுக்க எழுந்து சென்றார். போவாசு தம் அறுவடையாளர்களிடம், அரிக்கட்டுகள் கிடைக்கும் இடத்திலும் அவள் கதிர் பொறுக்கட்டும், அவளை யாரும் அதட்ட வேண்டாம். ஓகே, தொடர்ந்து போவாசனுடைய அந்த அன்பு செயல், அக்கறையான அணுகுமுறை இங்கே முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. இதுவரைக்கும் அவருக்கு உதவி செய்கிறார் தானாகவே, ஒன் சைட். பிறகு அவர் மீண்டும் கதிர் பொறுக்கு எழுந்து சென்றார். பசிதீர உண்டவர் எழுந்து வேலை செய்ய போகிறார். ஏன்னா ஷீ இஸ் அ இண்டஸ்ட்ரியஸ் உமன், கடுமையாக வேலை செய்யக்கூடிய பெண்மணி. என்ன சொன்னால், இங்கே ஏற்கனவே நாம் பார்த்தோம் 7வது வசனத்தில் 2:7, காலை முதல் இதுவரையில் அவள் சிறிதும் ஓய்வின்றி கதிர் பொறுக்கிக் கொண்டிருந்தாள். சிறிதும் ஓய்வு, ஏன்னா அந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தனக்கும் தனது மாமியாவுக்கும் உணவு சேகரிக்க வேண்டும். எனவே அவர் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம், அதே விடாமுயற்சி, கடுமையான உழைப்பை இந்த ரூத்தில் நாம் பார்க்குறோம். பாருங்கள், அவர் மீண்டும் கதிர் பொறுக்க எழுந்து சென்றார். இப்போ போவாசு தனியான ஒரு கட்டளை கொடுக்கின்றார். எப்படி? தம் அறுவடை ஆள்களிடம் அரிக்கட்டுகள் கிடக்கும் இடத்திலும் அவள் கதிர் பொறுக்கட்டும். அரிக்கட்டுகள் கிடக்கும் இடம் வந்து அதிகமாக அந்த தானியங்கள் சிந்தி சிதறி கிடக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா எல்லாமே கட்டுகளாக கட்டி கொண்டுட்டு வந்து அங்கே ஒரு இடத்துல வைக்கின்ற இடம். அதனால் அங்கே சிந்தி நிறைய இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். கதிர், அந்த அரிக்கட்டுகள் எல்லாம் வயலிலே சேகரித்து ஒரு இடத்துல நாம் வைத்திருப்போம். அதிலிருந்து கொண்டுட்டு வந்து எல்லாமே ஒரே இடத்துல சேர்க்கின்ற பொழுது அங்கே சிந்தி சிதறி கிடப்பது இன்னும் அதிகமாக இருக்கும். அதை சேகரிப்பதற்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். கூட்டி கூட வாரிக்கொள்ளலாம். ஒவ்வொன்றா பொறுக்குவதை விட கொஞ்சம் கூட்டி வாரும்போது கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும், இல்லைங்களா? அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, கிடக்கும் இடத்தில் அரிக்கட்டுகள் கிடக்கும் இடத்திலும் அவள் கதிர் பொறுக்கட்டும், அவளை யாரும் அதட்ட வேண்டாம், சத்தம் போட வேண்டாம். பாருங்க, அதட்ட வேண்டாம். ஏன்னா இங்கே அவர் கனிமொழி கூறி அவரை தேற்றுகிறார். எனவே வேலையாட்கள் அவரை எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம், அதட்ட வேண்டாம், சத்தம் போட வேண்டாம் அப்படின்று அவர் he is very much sensitive to the need of the needy. அதைத்தான் நான் பார்க்குறோம். ஒரு தேவையில் இருக்கின்ற அந்த நபருடைய உணர்வுகளை மதிக்கின்ற ஒரு நபராக இந்த போவாஸ் இருக்கின்றார். எனவே சத்தம் போடாதீங்க என்றார். 16வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. மேலும் கட்டுகளிலிருந்து சில கதிர்களை உருவி போட்டு விடுங்கள், அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும்,
யாரும் அவரை தடுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். பாருங்க, இன்னும் கூடுதலாக அவர் சொல்லுகின்றார், மேலும் கட்டுகளிலிருந்து சில கதிர்களை உருவி போட்டு விடுங்கள். கீழே சிதறது மட்டும் இல்லை, கொஞ்சம் உருவி போடுங்க. அந்த அளவுக்கு he feels is a responsibility. போவாஸ் எலிமெலேக்கினுடைய உறவினர். இதெல்லாம் 3வது அதிகாரத்தில் தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம், எப்படி அவருடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு என்னென்று. அதுக்கு முன்னோட்டமாக இவர் தாராளமாக அவர் இந்த அனுமதிகளை கொடுக்கின்றார். கதிர்களை உருவி போட்டு விடுங்கள். சிதறுவது மட்டும் இல்லை, இயற்கையாக கதிர்கள் சிதறுகின்றன, அது மட்டும் இல்லை, நீங்கள் உருவியும் போட்டு விடுங்கள் ஒரு நபருக்காக. அவர் பொறுக்கிக் கொள்ளட்டும், யாரும் அவளை தடுக்க வேண்டாம். இங்கு அதட்ட வேண்டாம், தடுக்க வேண்டாம். எப்படி அவருடைய அந்த பாசம், அக்கறை இங்கு வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். யாரும் தடுக்க வேண்டாம் என்று கட்டளையிடுகின்றார். அதே மாதிரி அடுத்தது ஒரு சம்மரைஸ் பண்ணுற மாதிரி தான் 17வது வசனம் வாசிங்க. அவருடைய வயலில் ரூத்து மாலை வரை கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். அவற்றை தட்டி புடைத்து நிறுத்திய போது வார்கோதுமை ஏறத்தாழ 20 படி இருந்தது. வார்கோதுமை ஏறக்கூடிய 20 படி இருந்தது. ஏறத்தாழ 20 படி இருந்தது. அவருடைய வயலில் மாலை வரை கதிர்களை பொறுக்கி அதை அங்கேயே சுத்தம் செய்து தானியங்களை தனியாக பிரித்தெடுக்கின்ற பொழுது ஏறக்குறைய 20 படி, எபிரேயத்தில் ஏஃபா என்று சொல்லுவார்கள். அது ஒரு அளவீடு. ஒரு ஏஃபா என்று சொன்னால் அதனுடைய நம்முடைய படியில் அளந்து போடும்போது இப்போலாம் எல்லாம் தராசில் நிறுத்தி தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் கிராமங்களிலே அந்த அளவீடுகள் இருக்கும். படி என்று சொல்வார்கள், உலக்கு என்று சொல்வார்கள். சின்ன சின்ன 25 மில்லி, 50, 100, 200, 250 அந்த இதுக்கு தகுந்த மாதிரி சந்தைகளெல்லாம் அது வைத்திருப்பார்கள். கடுகை அளந்து போடுவது, சீரகத்தை அளந்து போடுவது, இந்த மாதிரியான அந்த அளவீடுகள். எனவே 20 படி இருந்தது என்றால் அது ஒரு நாளைக்கு அந்த பெண்மணி சேகரித்த ஒரு கணிசமான ஒரு அளவு தானியங்கள். அது ஏறக்குறைய அவர்கள் 2 பேர்த்துக்கு ஒரு வாரத்துக்கோ அல்லது 10 நாளைக்கோ அவர்களால் அது உண்ண முடியும் அந்த தானியம். அந்த அளவுக்கு அவர் சேகரித்திருக்கிறார் என்றால் அவர் தாராளமாக அங்கே விடப்படுகின்றார். கதிர் அரிகள் சேர்க்கப்படுகின்ற இடம், தானாக உருவி போடுகின்ற அந்த இடம், எல்லா இடத்துலையுமே அவர் கதிர் பொறுக்கு கொள்வதற்கு அனுமதிக்கப்படுகின்றார். ஸோ இந்த அளவும் எல்லாமே அந்த பரிவு, கனிமொழி, கருணைக்கண், இதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இதனுடைய செயல்பாடுகள். எப்படி போவாஸ் வலிமை மிகுந்த அந்த நபர் இந்த வலிமையற்ற ஒரு நபருக்கு எப்படி உதவி செய்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஸோ அடுத்தது 18வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்று தம் மாமியாரிடம் காட்டினார். அவர் உண்ட பின் எடுத்து வைத்திருந்த உணவையும் அவரிடம் கொடுத்தார். ஸோ இந்த மீதியான உணவையும் அம்மாவுக்காக, அதாவது மாமியாவுக்காக கொண்டுட்டு போகிறாங்க. இந்த 20 படி தானியத்தையும் கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த அம்மா ரூத்து சாப்பிடும்போது பசியோடு இருக்கிற தனது மாமியாவே அவர் நினைக்கின்றார். ஸோ எப்படி போவாசு தனது தேவையை நினைக்கின்றாரோ அதே மாதிரி தனக்கு உணவு கிடைத்த போது பட்டினியாக தனியாக இருக்கிற வயதான அந்த மாமியாவை இந்த ரூத்து பார்க்கின்றார், நினைவு கூறுகின்றார். எனவே அதை பத்திரமாக எடுத்து வைத்து அந்த உணவையும் எடுத்துக்கொண்டு இந்த தானியத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் செல்லுகின்றார். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி செயல்பாடு எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், மீண்டும் அந்த மாமியார், அந்த மருமகள், இந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனையில்லாத ஒரு உறவு, பாசம், அன்கண்டிஷனல் கம்பேஷன் என்று நாம் சொல்லுவோம். நிபந்தனையோடு தான் இன்றைக்கு எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை நீ செஞ்சனா இது உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, அது இல்லைன்னா உனக்கு இல்லை அந்த மாதிரி. ஆனால் இங்கே அவர்களுக்கு பரிசாக கொடுப்பதற்கோ எதுவுமே கிடையாது. ஒருவர்கள் அவர்கள் ஊட்டிக்கொள்ளுகிறார்கள், ஆதரவாக நிற்கிறார்கள். எனவே தனக்கு கிடைத்த அந்த உணவை அவர் மிச்சப்படுத்தி அங்கே கொண்டுட்டு போகின்றார். எனவே அதுதான் இந்த 18வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்று தம் மாமியாரிடம் காட்டினார். அவர் உண்டபின் எடுத்து வைத்திருந்த உணவையும் அவரிடம் கொடுத்தார். ஸோ ரெண்டையுமே பரிசாக, இன்னைக்கு நான் இதுதான் வேலை செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ போகிறது. இப்போ காட்சி ஷிஃப்ட் ஆகுது.
இப்போது இது வரைக்கும் வயல்வெளி போவாசனுடைய நிலம் இத்தனை நிகழ்ச்சிகள் நடந்தது. இப்பொழுது ஷி ஹஸ் கம் பேக் டு த ஹவுஸ். இப்போ வீட்டில் இவர்கள் உரையாட போகின்றார்கள். இந்த காட்சி 18வது வசனத்திலிருந்து காட்சி வந்து வீட்டு காட்சியாக மாறுகின்றது. அடுத்தது 19வது வசனத்தில் பாருங்களேன், வாசிங்க அதை. அவர் தம் மாமியார் அவரிடம், இன்று எந்த வயலில் கதிர் பொறுக்கினாய் என்று, அது யாருடைய வயல் என்று கேட்டுவிட்டு, உனக்கு பரிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவாராக என்றார். ரூத்து தம் மாமியாரிடம் தாம் கதிர் பொறுக்கின வயல் இன்னாருடையது என்பதை தெரிவிப்பதற்காக, நான் இன்று கதிர் பொறுக்கின வயலின் உரிமையாளர் போவாசு என்றார். இப்போ தான் இவங்களுக்குள்ள ஒரு தகவல் பரிமாற்றம் தெரியுது. அவர் தம் மாமியார் அவரிடம் 2 கேள்விகளை கேட்குறாங்க. ஒன்று, இன்று எந்த வயலில் கதிர் பொறுக்கினாய்? ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து வெளியில் வராங்க வீட்டு விட்டு. 2:1 அதுதான் நாம் பார்த்தோம். யாருடைய கண்களிலிருந்து எனக்கு கருணை கிடைக்கிறதோ அவர்கள் பின்னால் சென்று அவர்களுடைய வயலில் நான் கதிர் பொறிக்க கொள்கிறேன், எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. அப்போ தான் வராங்க, இது எல்லாமே நடக்கின்றது. ஸோ இவங்க திரும்பி போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கேள்வி, இன்று எந்த வயலில் கதிர் பொறுக்கினாய், யாருடைய வயல் அது? ஸோ 2 கேள்வி என்று கேட்டுவிட்டு உடனே இது வந்து ஒரு வசனத்தினுடைய ஒரு தொய்வு அல்லது ஒரு இடைவெளியை நாம் பார்க்கின்றோம். ரூத்து பதில் சொல்வதற்கு முன்னதாகவே நகோமி அவங்களுக்கு ஆசி மொழி கூறுகிறார்கள். இது ஆசிரியருடைய ஒரு யுக்தியாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த உணவையெல்லாம் பார்த்துவிட்டு ஒரு நல்ல மனிதராக இருக்கும், நல்ல நிலமாக இருக்கும், ஒரு தாராள பிரபு என்று அவர் யூகித்திருக்கலாம். அது நம்முடைய ஒரு கணிப்பு தான், சரிங்களா? ஆனால் இங்கே வந்து எடுத்த உடனே உனக்கு பரிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவாராக, நகோமி கூறுகிற அடுத்த ஆசி மொழி இது. முதல் அதிகாரத்தில் தனது மருமகள்களுக்கு ஆசி வழங்கினாங்க, 2 ஆசி. இப்பொழுது அடுத்தது மறைமுகமாக தனது உறவினர் போவாசுக்கு ஆசி வழங்க. ஏன்னா அவர் தான் வந்து பரிவு காட்டினார் இல்லைங்களா? ஸோ உனக்கு பரிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவாராக என்றார். அப்புறம் ரூத்து தம் மாமியாரிடம் தாம் கதிர் பொறுக்கின வயல் இன்னாருடையது என்பதை தெரிவிப்பதற்காக, நான் இன்று கதிர் பொறுக்கின வயலின் உரிமையாளர் போவாசு என்றார். இப்போதான் ரூத்து போவாஸ் என்ற மனிதர் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் வந்து ரூத்துக்கு வந்து போவாஸுக்கும் நகோமி அல்லது எலிமெலேக்கு தனது கணவருக்கு என்ன உறவு முறை என்றதெல்லாம் தெரியாது. ஆனால் போவாஸுக்கு தெரியும் ரூத்தை பற்றி இல்லைங்களா? எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறாரு எல்லாமே. ஆனால் இன்னும் அந்த ஒரு சீக்ரெசி இங்கே வைக்கப்படுகிறது. ரூத்துக்கு போவாசை தெரியாது. எனவே அவர் சொல்கிறாரு, நான் இன்று கதிர் பொறுக்கின வயலின் உரிமையாளர் போவாசு என்றார். அப்போதான் சொல்கிறார். உடனே நகோமி அவரிடம் 20வது வசனம் வாசிங்க. அப்படியா, வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக என்றார். மேலும் அவர், போவாசு நமக்கு நெருங்கிய உறவினர், நம்மை காப்பாற்றும் கடமையுள்ள முறை உறவினருள் ஒருவர் என்றார். ஓகே, இங்கே தான் அந்த சீக்ரெசி வெளிப்படுத்தப்படுகின்றது. நகோமி அவரிடம், அப்படியா, ஒரு ஆச்சரியம் நிறைந்த ஒரு கேள்வி, ஒரு சர்ப்ரைஸ். அப்படியா, சரியான இடத்துக்கு நீ போயிருக்கிறியே, சரியான ஆளை நீ சந்திச்சிருக்கிறியே அப்படின்ற ஒரு தொனியில் எழுப்பப்படுகிற ஒரு ஆச்சரியம் நிறைந்த ஒரு வியப்பு, ஒரு திகைப்போடு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இது. அப்படியா? அடுத்தது பாருங்க, வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக. மறுபடியும் ஆசி மொழி. ஸோ அதுக்கு முந்தின வசனத்தில் நாம் பார்த்தோம், 19வது வசனத்தில், உனக்கு பரிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவாராக. அந்த ஆசியோடு இணைத்து இந்த ஆசியையும் நாம் பார்க்க வேண்டும். வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக. இங்கே போவாசு, நவோமி இவர்கள் 2 பேருமே பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கணும். அவங்க எப்படி நல்லவங்க என்பதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் நமக்கு ஆதாரமாக அமைகின்றன.
இங்கே 12வது வசனத்தில் நாம் பார்த்தோம் நன்றாக. போவாசு ரூத் இடத்தில் சொல்லுகிறார், நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர்தாமே உனக்கு தகுந்த பலனளிப்பார். அந்த ஆண்டவர் யாரு, எப்படிப்பட்டவர்? இஸ்ராயலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் ரூத்து புத்தகத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கண்ணு கட்டி தூரத்தில் உறவாடுகிற அந்த உறவை எப்படி ரூத் என்கிற அந்த இளம் விதவை சொந்தம் கொண்டாட போகிறார்? ஸோ இந்த ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் எப்படி இன்னும் அது நிறைவு, அந்த உறவு நிலை குடும்ப சந்ததியை பெருக்க வேண்டும் அல்லது உருவாக்க வேண்டும், குடும்பத்தினுடைய அந்த குலத்தினுடைய நீட்சியை ஏற்படுத்த வேண்டும், இது தொக்கி நிற்கிறது.